Hi friends, welcome to Balakavi channel. சுவையான பூண்டு சட்னி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். விதையெல்லாம் எடுத்துட்டோம் மிளகாயிலேருந்து. இப்போ இதை நல்லா தண்ணியில் நல்லா ஊறட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நார்மல் சைஸ் பூண்டு 30 எடுத்துருக்கேன். நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த 30 இதில் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு சட்னியில் நிறைய விதமான டைப்பில் அரைக்கலாம். இன்றைக்கி நான் இந்த டைப்பில் எங்கள் வீட்டில் செய்கிறேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு ஓரளவுக்கு பொன்னிறம் கிடைக்குது பாருங்கள், சரிதா? இப்போ இதோட சோப்பு மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம சட்னி கருவேப்பிலை ஒரு சிறிதளவு, ஸ்மால் சைஸ் புளி, மிளகாயும் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை விட்டு நம்ம இந்த சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் தாளிக்க ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம சேர்த்து வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சுவையான பூண்டு சட்னி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.